friends, வணக்கம் and welcome back to அம்மா health and beauty tips. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாங்காயை வச்சு ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போறேன். மாங்காயில பாத்தீங்கன்னா நிறைய டயட்டரி ஃபைபர் இருக்கு. அயன், விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீசியம், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ மாங்காய் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் யூஸாக இருக்கு, எவ்வளோ எடுத்துக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டு இருக்கு. தினந்தோறும் நாங்க போடுற வீடியோக்குள்ள ஷார்ட்ஸ்குள்ள பார்த்து நீங்க கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா மாசந்தோறும் 3 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்பிச்சு வைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான பரிசுகளை அள்ளி செல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் வந்து முடிய போகுது. அதுக்காட்டி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் எடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி செத்தி வச்சிட்ருக்கேன். அப்புறம் இட்லி குண்டானில் நல்லா வந்து இதை அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி குண்டானில் தண்ணி வச்சாச்சு. வெட்டி வச்சுருக்க மாங்காய்களை ஒரு தட்டிலையாக வச்சுட்டு நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அவிச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இதை வேறு ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டுக்கையாக ஒரு பச்சடி மாதிரி சாப்பிட்லாம், ஊறுகாவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். மாங்காய் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம், மேங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் சி, அயன், விட்டமின் B6, மெக்னீசியம், கால்சியம், கோபாலமின் போன்ற பொருட்கள்லாம் இருக்குது. மாங்காய் வந்து பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. மாம்பழமாவது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், மாங்காயில் பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்குது. கொலாஜன் நம்ம ஸ்கின்னுக்கும் சரி மசில்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம மாங்காவை அடிக்கடி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அனிமியா உள்ளவங்க மாங்காய் ஊறுகாய், மேங்கோ இதெல்லாம் சாப்பிடும் பொழுது, அதாவது மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து அனிமியா வந்து தடுக்கப்படுது, உடம்புலேருந்து போயிடும், நல்ல அயன் சக்தி கிடைக்கும். மாங்காய மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்க பீட்டா கரோட்டின் பிக்மெண்ட்டு எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுக்குது. இந்த பீட்டா கரோட்டின்ங்கிறது ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க. மாங்காய் ஒரு பக்கம் அவியட்டும். ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 மாங்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா வெல்லம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்றதை பாருங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதை ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மாங்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளை கரைசலும் பார்த்திங்கன்னா கரைஞ்சி நல்லா நீத்து வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். அது ஸ்வீட் தன்மை வந்து கூட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி சேர்க்க போகிறோம். மிளகா பொடினா காஷ்மீரி சில்லி பவுடராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பியூர் மிளகா பொடியாக இருக்கலாம். இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 4 மாங்காய்க்கு கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா பொடியை வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நம்ம சாப்பிட்றதால கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கலாங்க. கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்பராக டைஜஷன் ஆகி மலம் வந்து வெளியில் போகிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப பயன்படுதுங்க. மாங்காய் இருக்க ஃபோலேட்ன்ற மினரல் வந்து நம்ம செல் டிவிஷனுக்கு அண்ட் டிஎன்ஏ டூப்ளிகேஷனுக்கு பெரிதும் உதவியாக இருக்குங்க. இந்த டிஎன்ஏ செல்லெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுமே ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. இருக்கிற விட்டமின் கே வந்து நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கு பயன்படுத்துங்க. இல்லாட்டி நிறைய பிளட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். கிளாட் ஆனால் தான் பிளட் லீக்கேஜ் இல்லாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியுங்க. எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா. இங்கே பாருங்க, சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச மாங்காவை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மாங்காவை நம்ம வேக வைக்காமல் இதில் டைரெக்டாக சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் கலரி கொடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் வேகாது, அதனால சீக்கிரம் கெட்டு போயிடும்.
5 நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி செய்யும் பொழுது சூப்பரான இதே போல் ஒரு டிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த டிஷ்ஷு நம்ம தொட்டுக்கையாக பயன்படுத்திக்கலாம், சாதத்தை போட்டு சாப்பிட்லாம், எல்லா வித சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த மாங்காவை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வெளியில் வச்சுருந்தா 1 வீக் வரைக்கும் வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.